நானும் விக்கியும் சொந்தமா தொழில் பண்ணி முன்னேறலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் ஒரு பிராய்லர் கோழி பண்ண வைக்க போறோம். கொட்டாய கிழக்கு மேற்கா அமைச்சதான் வெயில் காலத்துல சூரியன் நேரா கோழிங்க மேல படாம இருக்கும். கூரைக்கு மேல வெள்ளை பெயிண்ட் அடிச்சிட்டா உள்ள குளிர்ச்சியா இருக்கும். கோழிகளுக்கு நோய் வராம இருக்க தரையில கிருமி நாசினி போட்டு கழுவுறது ரொம்ப முக்கியம். சுண்ணாம்புல கொஞ்சம் மயில் துத்தம் கலந்து அடிச்சா நுண்கிருமிங்க எல்லாம் செத்துடும். கோழி குஞ்சுங்க வந்த முதல் வாரம் அதுங்களுக்கு தாய் கோழி கொடுக்கற மாதிரி ஒரு வெப்பத்தை நாம கொடுக்கணும். அதுக்கு தான் 24 மணி நேரமும் பல்ப் எரிய விடுறோம். கோழிக்கு தீவனத்தை விட தண்ணி தான் ரொம்ப முக்கியம். தண்ணியில ப்ளீச்சிங் பவுடரை கலந்தா தண்ணி மூலமா வர்ற நோயை தடுக்கலாம். கோழிங்க ஓடி ஆடி வளர இடம் இருக்கணும். நெரிசலா வளர்த்தா ஒன்னோட ஒண்ணு கொத்திக்கிட்டு காயம் பட்டுடும். முடிஞ்சவரை பண்ணையில காத்தோட்டம் இருக்க மாதிரி வச்சுக்கணும். இந்த பண்ணை கோழிங்க போடுற சத்தத்துக்கு பாம்புங்க வராது. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்க தேளு பூரான் எல்லாத்தையும் தின்னு பண்ணைய சுத்தமா வச்சுக்கும். கோழிங்க எப்பவும் சுறுசுறுப்பா ரெக்கைய விரிச்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு இடத்துல முடங்கி கிடந்தா அதுக்கு ஏதோ பலமான காய்ச்சல் இருக்குன்னு அர்த்தம். தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 நாளைக்கு விட்டாமின் மருந்துகளை தண்ணியில கலந்து கொடுத்தா கோழிங்க தடுப்பூசியை தாங்கிக்கும். வெயில் 40 டிகிரியை தாண்டிச்சுன்னா கோழிங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அந்த நேரத்துல மேல தண்ணி தெளிப்பாங்கள் ஓட விடணும். அப்பதான் கோழிங்க நிம்மதியா தூங்கும். நல்ல எடையோடு இருக்கிற கோழிகளுக்கு தான் கறிக்கடையில மவுஸ் அதிகம். அதனால கடைசி 5 நாள் புரத தீவனம் சரியா கொடுக்கணும். நாம ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா கோழிகளும் நல்ல எடையோட விற்பனைக்கு தயாராயிடுச்சு. கோழிங்க ஒவ்வொன்னையும் பாதுகாப்பா வளர்த்ததுக்கு இன்னைக்கு பலன் கிடைக்க போகுது. காலையிலே வண்டியை வர சொல்லிட்டோம். ஏன்னா சூரியன் ஏறின பிறகு கோழிகளை ஏற்றினா அதுங்களுக்கு சூடு அதிகமாகி மயங்கிடும். ஒரு லாட் முடிஞ்ச உடனே அடுத்த லாட் போடாம குறைஞ்சது 15 நாளாவது தரையை நல்ல வெயில்ல காய விட்டாதான் மண்ணுக்கு அடியில இருக்கிற கிருமிங்க மொத்தமா அழியும். வீடியோ பிடிச்சிருந்தா பிசினஸ் பண்ணலாம்னு சொல்ற உங்க நண்பனுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.